So, good morning students. So, இந்த வீடியோ பதிவு யாருக்காண்டினா நம்மளோட NSC கேண்டிடேட்ஸ், அதாவது நேஷனல் ஷீட் கார்பரேஷன் எக்ஸாம்ஸ் எழுத போகிற கேண்டிடேட்ஸ்க்காண்டி தான். ஸோ நாளை கழிச்சு உங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இருக்கும். அது மீன் சண்டே வந்து Jan 5 வந்து இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு தமிழ்நாடு ஸ்டேட் போடலை, பட் வந்து நிறைய பெரிய ஸ்டேட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த சென்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவங்க கூட சென்டர் போட்ட யாராச்சும் வந்தாங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதுனால தான் இந்த வீடியோ வந்து எதுக்குன்னா, ஸோ நாளை கழிச்சு எக்ஸாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு டிப்ஸ் கொடுக்குறதுக்கு தான். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள் தயவு செஞ்சு. அப்படின்னா தான் வந்து நான் சொல்கிறது உங்களுக்கு புரிய வரும். இப்போ வந்து NSC எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 2 செக்ஷன் தான். ஒன்று வந்து ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங், அது வந்து 30 மார்க்ஸ்க்கு. ஸோ அது போக நம்மளோட அக்ரி பேப்பர் 70 மார்க்ஸ். ஸோ நமக்கு மேஜராக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு இது வந்து 70 மார்க்ஸ். ஸோ மினிமம் கட் ஆஃப் வந்து அவங்க சொல்லலை, மினிமம் கட் ஆஃப் கிடையாது. ஸோ மெரிட் லிஸ்ட்டில் தான் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஸோ ஒரே எக்ஸாம் தான். இதில் வந்து நம்ம மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது அந்த அக்ரி பேப்பர் 70 கொஸ்டின்ஸ் தான். ஸோ இந்த அக்ரி பேப்பர் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போது இன்றைக்கி நாளைக்கு என்ன செய்கிறீங்கன்னா, ஸோ ஒரு கோர்ஸாக எடுத்து இண்டிவிஜுவலாக வந்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ அக்ரானமி எடுத்து அக்ரானமி ஃபைல் எடுத்து ஒவ்வொன்றா ரிவைஸ் பண்ணுங்கள், ஒவ்வொரு டாபிக். அதே மாதிரி என்டமாலஜி. ஸோ இந்த மாதிரி ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அதே முக்கியமாக டெஸ்ட் பேட்ச் ரொம்ப முக்கியம். டெஸ்ட் பேட்ச் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் வந்து இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட் பேட்சை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ பிகாஸ் வந்து 70 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளது வந்து அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி அவங்க வெயிட்டேஜ் கொடுப்பாங்க, எந்த கான்டென்ட் வந்து அவங்க வெயிட்டேஜ் கொடுப்பாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் ஒரு அஃபிஷியல் செக்ஷனல் டைமிங்கோட உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் பேட்ச் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அசஸ் லிங்க் கொடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் இது பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து டெஸ்ட் பேட்சஸ் வந்து மினிமம் இன்றைக்கி ஒன்று நாளைக்கு ஒன்று ஆச்சு டெஸ்ட் பேட்சஸ் 2 டெஸ்ட் பேட்சஸ் போட்டு பாருங்க. ஸோ நமக்கு வந்து 5 டெஸ்ட் பேட்சஸ் உள்ள காம்போ வந்து 49 rupees இருக்குது. ஸோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது போக வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ரிவைஸ் அந்த டெஸ்ட் பேட்ச் இது மட்டும் தான் வந்து இப்போதைக்கு NSC கேண்டிடேட்ஸுக்கு நான் சொல்ல வரேன். தேங்க்யூ.